இந்த பிஸ்னஸ்னோடனே பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு 500 கோடிக்கு மேலே இருக்கிற நிறுவனமாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு பலசர கடை வச்சிருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு 2 எம்ப்ளாயி வச்சு வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ கலெக்ஷன்ஸில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு வெண்டாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா முன்கூட்டியே அவரை பற்றி எக்ஸாமின் பண்ணி அவர் உண்மையிலேயே கரெக்டாக பேமெண்ட் பண்ணுவாரா, அந்த பேமெண்ட் டேர்ம்ஸுக்கு கரெக்டாக இருப்பாரா, நீங்கள் ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணி அந்த மாதிரி நீங்கள் சரக்கை கொடுத்து கலெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். நான் பார்த்த 80% ஓனர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸாக தான் இருக்காங்களே தவிர பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கிறது இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, மார்க்கெட்டிங்கில் நம்ம செலவழிக்கிற காசு வந்து இட்ஸ் நாட் அஷ்யூர்ட் மணி. அது நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து அது நம்மளுக்கு ரெவன்யூ கொடுக்காது. அப்போ எதெல்லாம் இமீடியட்டாக ரெவன்யூ கொடுக்கும், எதெல்லாம் ஸ்லோ ரெவன்யூ கொடுக்கும் அப்படின்றத பாருங்க. இந்த சம்பளத்தை எடுக்காம நீங்க எப்போ தேவையோ அந்த பணத்தை வந்து உங்களோட கல்லாப்பட்டியிலேருந்து எடுத்து நீங்க வந்து அதை செலவு பண்றீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் வந்து ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, இது நீங்களுமே பிரச்சனை பண்ணுவீங்க. வெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் அஜ்மல், ஃபின்வேல்ட் இருந்து. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த உலகத்தில் எவ்வளோ கடன் இருக்குது, உலகத்தோட ஜிடிபி என்ன இருக்குது, அதில் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பார்த்தோம். பிஸ்னஸ் கடன் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்ட் கடன் எவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கடன் இருக்குன்னு பார்த்தோம். அதில் பெரிய ஷாக்கிங் நியூஸே வந்து ஜிடிபியை காட்டிலும் 3 மடங்கு நம்ம கடன் வச்சிருக்கோம் இல்லைங்களா. இன்னைக்கு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் டெட்ஸில் பிஸ்னஸ் மேன் பண்ணக்கூடிய டாப் 10 மிஸ்டேக். இந்த பிஸ்னஸ்னோடனே பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு 500 கோடிக்கு மேலே இருக்கிற நிறுவனமாக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு பலசர கடை வச்சிருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு 2 எம்ப்ளாயி வச்சு வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் டெட்ஸில் வந்து என்னென்ன லோன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஓவர் டிராஃப்ட், ஓடி வாங்குறீங்களா ஓவர் டிராஃப்ட், அதே மாதிரி கேஷ் கிரெடிட், டேர்ம் லோன், கமர்ஷியல் வெஹிக்கிள், தென் வந்து மார்ட்கேஜ் லோன். இது எல்லாமே உங்கள் பிஸ்னஸ்க்காண்டி வாங்குற கடனை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டர்ன் ஓவருக்கு மீறி லோன் வாங்குறது. உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து 1 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் மூலியமாகவும் நான் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் மூலியமாகவும் இல்லாட்டி பர்சனல் ஃபினான்சியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க மூலியமாகவும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி 2 கோடி லோனை வாங்கி வச்சுக்கிறது. லோனை வாங்கி வச்சுட்டு நான் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் நல்லா சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அதிகமாக போகிறது. அப்போ என்ன நடந்துரும் அப்படின்னா என்னோட டர்ன் ஓவர் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் வர பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா என் கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு பத்தாது. இதுதான் மிஸ்டேக் நம்பர் 1. மிஸ்டேக் நம்பர் 2, நீங்கள் என்ன லோன் வாங்கிருக்கீங்களோ அதோட லிமிட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது. இது வந்து மார்ட்கேஜ் லோனுக்கோ உங்கள் டேர்ம் லோனுக்கோ கமர்ஷியல் வெஹிக்கிள் லோனுக்கோ இது சேராது. இது வந்து ஓவர் டிராஃப்ட், அதே மாதிரி கேஷ் கிரெடிட், சிசி லிமிட் வாங்கி வச்சிருக்கீங்களா இவங்களுக்கு வந்து உங்களுக்கு சேரும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கோடி ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கேன், ஓடி வாங்கியிருக்கேன், இல்லை சிசி வாங்கியிருக்கேன்னா அதோட லிமிட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். என்னோட பேங்க்ல வந்து ஒரு 11% 12% வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து போடுறாங்க அப்படின்னா இது என்ன நடக்கும்னா இந்த 1 கோடி என்னைக்குமே குறையாது. ஆனால் நான் பே பண்ண வேண்டிய அந்த 12% எல்லா வருஷங்களும் நான் பே பண்ணிட்டே இருப்பேன். இது மாசம் உங்களுக்கு எடுத்துருவாங்க. இதில் என்ன ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா உங்க ப்ராஃபிட் ரேஷியோ வந்து உங்க தொழிலில் 15% இருந்ததுன்னா அதில் 12% இந்த வட்டிக்கே சரியா போயிடும். அப்போ மீச்சம் இருக்கக்கூடிய அந்த 3% வச்சு தான் உங்க தொழிலையே வந்து மற்ற எக்ஸ்பென்சஸை நீங்க ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபுல் ஈக்குவலைசேஷன் இல்லாம அந்த ஓடிசிஸை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மிஸ்டேக் நம்பர் 3, ஃப்ரீக்வெண்டா உங்களோட பேங்கை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ நார்மல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏஜென்ட்ஸ், நிறைய புரோக்கர்ஸ், அதே மாதிரி நிறைய பேங்க் எம்ப்ளாயிஸ்லாம் வந்து உங்களை அப்ரோச் பண்ணிட்டே இருப்பாங்க. சார் நீங்க 12% இந்த பேங்க்ல நீங்க லோன் வச்சிருக்கீங்க, நீங்க எங்க பேங்க் வந்தீங்கன்னா ஒரு 11% தரோம், இது மூலியமா 1% வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும், நீங்க வந்து வட்டியை நீங்க கம்மியா கட்டுற மாதிரி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இந்த ஃப்ரீக்வென்ட் சேஞ்சஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டேர்ம் லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட டெனூர் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க கட்டுறீங்க அப்படின்னா நீங்க எந்த பேங்க்ல இப்போ பிரசென்ட்டா இருக்கீங்களோ அந்த பேங்க்ல நீங்க அப் டு 5 வருஷம் வரைக்கும் அவனுக்கு தேவையான வட்டி அவன் வாங்கிடுவான். மிச்சம் இருக்கிற 5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் அசல் ஜாஸ்தியா போகும். நீங்க உங்களோட இஎம்ஐ சார்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பே பண்ற இஎம்ஐஸ்ல 5 வருஷத்துக்கு, அதாவது ஹாஃப் ஆஃப் த டெனர், 10 வருஷம்னா 5 வருஷம் வரை கட்டுறது. இதே நீங்க 3 வருஷம் எடுக்கிறீங்கன்னா 1.5 வருஷத்துல. ஸோ உங்களோட டோட்டல் டெனர்ல பாதி டெனர் வந்து பாத்தீங்கன்னா வட்டியை நீங்க கட்டிடுவீங்க. கிட்டத்தட்ட 70% வந்து உங்களோட இஎம்ஐ காஸ்ட்ல நீங்க வட்டிக்கு தான் கட்டியிருப்பீங்க. இப்போ இந்த டயத்துல நீங்க 1% வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னு நீங்க வேற ஏதாவது பேங்க் ஃப்ரீக்வெண்டா ஸ்விட்ச் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வட்டி ஏற்கனவே கட்டினீங்களா அது திருப்பி முதல்ல இருந்து அந்த பேங்க்ல இருந்து கட்டுவீங்க. அப்போ இது என்ன நடக்கும்னா எப்பயுமே உங்களோட லோன் வந்து குறையவே குறையாது. இது ஒரு பாயிண்ட். தென் வந்து நீங்க அங்க வந்து மார்ட்கேஜுக்கு நீங்க செலவு பண்ணிருப்பீங்க, தென் வந்து ப்ராசஸிங் ஃபீ தனியா கொடுத்துருப்பீங்க. இதையுமே நீங்க திருப்பி ரீபேமெண்ட் பண்ணணும். நீங்க ஒரு பழைய பேங்க்ல இருந்து வெளியே வரும்போது மார்ட்கேஜ் க்ளோஸ் பண்றது ஒரு சார்ஜஸ், அதாவது மீன்ஸ் எம்ஓடிடி நீங்க க்ளோஸ் பண்றீங்களா அது ஒரு சார்ஜஸ். அதே மாதிரி அவன் வெளியே வரும்போது ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் பண்ணுவான், அது ஒரு நீங்க சார்ஜஸ் பண்ணணும். தென் நீங்க பேங்க்ல இன்னொரு பேங்க்ல புதுசா நீங்க என்டர் பண்றீங்க அப்படின்னா அந்த பேங்க்ல திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ப்ராசஸிங் ஃபீ கொடுக்கணும், உங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான லீகல், தென் வந்து திருப்பி வந்து உங்க ப்ராப்பர்ட்டியை பதியக்கூடிய எம்ஓடிடி சார்ஜஸ், இந்த சார்ஜஸ்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போகும். அப்போ நீங்க 1%காண்டி நீங்க ஒரு பேங்கை மாறுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க இந்த பண்ற செலவு அந்த 1%ல சரியா போயிடும். இது போக வட்டி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இருக்கிற பேங்க்ல நீங்க நெகோஷியேட் பண்ணி பண்ணலாம். அதை நீங்க தான் நெகோஷியேட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற புரோக்கர்ஸோ உங்க பேங்க்
பேங்க் எம்ப்ளாயிஸ் அது பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் ஏன்னா அதில் அவங்களுக்கு லாபம் இல்லை. வேற பேங்க்குக்கு கொண்டு போனால் தான் அவங்களுக்கு அந்த கமிஷன் கிடைக்கும். அதனால எப்படி நெகோஷியேட் பண்ணணுன்றதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இதுலேருந்து நீங்கள் அவாய்ட் ஆகலாம். மிஸ்டேக் நம்பர் 4, இப்போ ட்ரேடராக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங்காக இருக்கும் பட்சத்தில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் கிரெடிட் கொடுத்துருப்பீங்க, 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ கிரெடிட் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் பேங்க்கில் வட்டிக்கு வாங்கி உங்கள் தொழிலில் வந்து ஸ்டாக்ஸை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணியோ இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோ நீங்கள் அது உங்களோட ரீட்டைலருக்கு கொடுத்துருப்பீங்க. ஆனால் அது இமீடியட்டாக காசு வராமல் 30 நாள் 60 நாள் 90 நாள் சில நேரம் அது வராக்கடனாகவே போயிடும். ஸோ கலெக்ஷன்ஸில் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு வெண்டாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா முன்கூட்டியே அவரை பற்றி எக்ஸாமின் பண்ணி அவர் உண்மையிலேயே கரெக்டாக பேமெண்ட் பண்ணுவாரா, அந்த பேமெண்ட் டேர்ம்ஸுக்கு கரெக்டாக இருப்பாரா, நீங்கள் ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணி அந்த மாதிரி நீங்கள் சரக்கை கொடுத்து கலெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். கலெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா பேங்க்காரனும் வட்டியாக சாப்பிடுவான். உங்களோட முதலீடு யாராவது ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கவங்கள்ட்ட போய் நிற்கும். உங்களுக்கு எந்த வித ப்ராஃபிட்டும் வராது. மிஸ்டேக் நம்பர் 5, பெரும்பாலும் ஓனர்ஸ் நான் இப்போ பார்க்குறேன், முதல் போட்டால் முதலாளி நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் முதல் போட்டால் மட்டுமே முதலாளி கிடையாது. நம்ம நிறைய விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து டெய்லி அன்றாட நடக்கக்கூடிய கணக்கு வழக்கை பார்த்துட்டு அன்றாட நடக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட், அது புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கட்டும், எக்ஸிஸ்டிங் இருக்கிறவங்க மெயின்டைன் பண்ணட்டும், இது எல்லாத்தையும் வந்து ஆஃபீஸில் உட்காந்தே பண்ணுறது. ஆஃபீஸ்லேருந்து வெளியே போய் ஒரு மார்க்கெட்டிங்க்கோ ஒரு சேல்ஸ்க்கோ எந்த வித ஆக்டிவிட்டியும் பண்ணுறது இல்லை. நான் பார்த்த 80% ஓனர்ஸ் வந்து பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸாக தான் இருக்காங்களே தவிர பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கிறது இல்லை. இது எங்கே உங்களுக்கு இம்பாக்ட் ஆகும்னா, நீங்கள் மார்க்கெட்டிங்க்கோ சேல்ஸ்க்கோ போகல அப்படின்னா புதுசாக வரக்கூடிய சேல்ஸோ புதுசாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்லையும் நீங்கள் நுழைய மாட்டீங்க. அப்போ புது புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இல்லாமல் போயிடும். பிகாஸ் ஏன்னா ஒரு சேல்ஸ் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய கலெக்ஷன் பிரச்சனையோ எக்ஸிஸ்டிங் இருக்கிற ஒரு பேங்க் பிரச்சனையோ இதை வந்து ஒரு சேல்ஸில் வந்து வரக்கூடிய ரெவன்யூ வச்சு தான் சமாளிக்க முடியும். அப்போது சேல்ஸை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் இறங்கி நீங்கள் வேலை செய்யணும். செஞ்சால் மட்டும்தான் ஒரு புது ரெவன்யூ உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ்டேக் நம்பர் 6, பிஸ்னஸோட ஃபண்ட்ஸ் வந்து டைவர்ட் பண்ணுறது. இப்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, 3-4 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா ரன் ஆயிருக்கும். உடனே நல்லா கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட லிக்விட் கேஷ், உங்கள் கேபிட்டல் அமௌண்ட்டை எடுத்து ஏதாவது ஒரு தெரியாத தொழிலில் முதலீடு பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு ரியல் எஸ்டேட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு மாட மாளிகை மாதிரி ஒரு வீடுகளை வாங்கி வச்சுக்கிறதோ, அதில் ரெண்ட்டும் வராது, அதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரிஷியேட்டும் சில நேரங்கள் ஆகும். சில நேரம் நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டி வந்து விற்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்காது. அப்போ என்ன ஆகிடும்னா உங்கள் கேபிட்டலில் இருக்கக்கூடியது லிக்விட் கேஷ், அது உங்கள் பிஸ்னஸ் வந்து எப்போ தேவைப்படுதோ அந்த டைமில் அது சப்ளை ஆகலைன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு நான் லிக்விடேட் அசட்லையும் இல்லாட்டி ஒரு தெரியாத தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் அந்த பணம் திருப்பி உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. இது வந்து நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து டைவர்ட் பண்ணி பண்ணுறாங்க. இது வந்து மிஸ்டேக் நம்பர் 6. மிஸ்டேக் நம்பர் 7, இந்த மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நான் இப்போ பிஸ்னஸ் ஓனர்ஸ்ட்டை பார்க்குறேன், புதுசாக ஒரு இன்னோவேஷனை வந்து ட்ரை பண்ணுறது. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து மாதம் எல்லாரும் பண்ணுறாங்க, நான் ஒரு 30,000-40,000 செலவு பண்ணுறது. ஷோரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து தேவையில்லையா அப்படின்ட்டு அறிஞ்சு பண்ணுறது. இப்போ தேவைக்கு பண்ணுறது ப்ராப்ளம் கிடையாது. எல்லாரும் பண்ணுறாங்கன்னு நினச்சி என்ன செய்யறதுன்னா ஷோரூமை பயங்கரமாக ரெனோவேட் பண்ணுறது, எல்இடி லைட்லேருந்து பயங்கரமாக ஜொலிக்கிறது மாதிரி ஓவர் ஹெட் காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது. இப்படி புதுசாக பண்ணுறதுனால என்னன்னா நீங்கள் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர மற்றபடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற கஸ்டமரோ இல்லாட்டி புது கஸ்டமரோ வாக்கின்ஸ் வந்தால் மட்டும்தான், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அங்கே ரெவன்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நான் வந்து பார்க்கும்போது என்னன்னா நிறைய யூடியூப்ல வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறைய செஷன்ஸ் போகிறீங்க, நிறைய அசோசியேஷன்ஸ் போகிறீங்க, நிறைய ஐடியாஸை கேதர் பண்ணுறீங்க. அந்த ஐடியாஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது எல்லாத்துலேயும் நீங்கள் சக்சீட் பண்ண முடியாது. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ப்ராடக்டாக இருக்கட்டும், கஸ்டமர் செக்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்களால் எப்படி அந்த பிஸ்னஸை மெயின்டைன் பண்ண முடியும், உங்கள் பிஸ்னஸோட கல்ச்சர் எப்படி இருக்குது, இதுக்கு தகுந்தது மாதிரி இந்த இன்னோவேஷன் இம்ப்ளிமெண்ட்டை பணம் சார்ந்து கொஞ்சம் யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தேவையில்லா காசு வரையும் ஆகாது. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிங்க, மார்க்கெட்டிங்கில் நம்ம செலவழிக்கிற காசு வந்து இட்ஸ் நாட் அஷ்யூர்ட் மணி. அது நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து அது நம்மளுக்கு ரெவன்யூ கொடுக்காது. அப்போது எதெல்லாம் இமீடியட்டாக ரெவன்யூ கொடுக்கும், எதெல்லாம் ஸ்லோ ரெவன்யூ கொடுக்கும் அப்படின்றத பாருங்கள். ஏன்னா பிகாஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கிறவங்க நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணுறது தான் பிஸ்னஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே தவிர ரொம்ப செலிபிரிட்டி மாதிரி எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்கான ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு அனாவசிய செலவுகள். அப்போ இன்னோவேஷனை வந்து எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் மிஸ்டேக் நம்பர் 7. மிஸ்டேக் நம்பர் 8, கன்சிஸ்டண்ட்டாக ஓவர் ஹெட்ஸை வந்து இப்போ இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸ் நான் பார்க்குறேன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேவையில்லாத ஃபோரம்ஸ்லாம் போய் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கிறது. அது பணம் மட்டும் விரையாக்காது, உங்களோட டயத்தையுமே விரையாக்கும். அப்போ உங்களுக்கு எது தேவையில்லைன்னு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அசோசியேஷன்ஸில் போய்க்கணும். இது போக வந்து எல்லாரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புறது, தென் வந்து பார்த்தீங்கன்னா டெலி மார்க்கெட்டிங்ன்ற பேரில் யாராவது அவுட் சோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து புது முயற்சி தான். நான் அதை பற்றி ஒன்றும் சொல்ல வரல. பட் அதில் வந்து ரெவன்யூ வருதா ரெவன்யூ வரலையா அப்படின்னு பார்த்துக்குங்க. ரெக்கரிங்காக நீங்கள் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உங்கள் ஓவர் ஹெட்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக உங்கள்
நம்ம ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிரும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி வட்டி நம்ம கட்டுறோம், ஏன்னா 15% லாபம் வந்தால் அதில் 12% வந்து வட்டி போயிடுது. மிச்சம் இருக்கிற காசு வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோமா இல்லாட்டி நம்ம கலெக்ஷன்ஸில் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியறது இல்லை. நிறைய நேரங்களில் நம்ம பணத்தில் தான் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓவர் ஹெட்ஸை நீங்கள் ஜாஸ்தி பண்ணும் இடத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் மிஸ்டேக் நம்பர் 8. மிஸ்டேக் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்லாம் எங்கே இருக்குன்றத நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது. நிறைய பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்ன்றது எங்கே இருக்கும்னா வரா கடனில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நிறைய கேபிட்டல் பணத்தை எடுத்து சொத்துக்கள் வாங்கி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, வீடாகவும் லெனமாவும் வாங்கி வச்சிருப்பீங்களா, அதில் நிற்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் நிற்கும். இப்போ இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஸ்டாக்ஸ் போகும் எந்த ஸ்டாக்ஸ் போகாதுன்னு தெரியாமல் டம்ப் பண்ணி வச்சுக்கிறது. இது பெரும்பாலும் நான் எந்த செக்மெண்ட்டில் பார்க்குறேன்னா, யாரெல்லாம் கார்பரேட் கம்பெனிஸுக்கு வந்து ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், நீங்கள் எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், இல்லை பிளம்பிங்காக இருக்கலாம், இவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் உங்கள் ஊரில் வந்து அமைச்சிருப்பாங்க. ஒரு ஏரியா மேனேஜர் இருப்பார். இவர் மாதம் அவரோட டார்கெட்டுக்காண்டி என்ன செய்வார்னா உங்கள் மேலே பில்ஸை வந்து அதிகமாக பில் பண்ணி அந்த மாதத்தோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்கள் மேலே புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். நீங்களும் இப்போ ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் எந்த ஒரு கார்பரேட் கம்பெனியுமே வந்து கிரெடிட் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம ரெடி கேஷில் தான் படத்தை வாங்குறோம். அப்போது இந்த டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலன்னா இங்கே நம்ம டீலர்ஷிப் கேன்சல் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் ஓவர் ஹெட்ஸை சேர்த்து உங்களோட டர்ன் ஓவரை தாண்டி 3 மடங்கு 4 மடங்கு ஸ்டாக்ஸை மெயின்டைன் பண்ணுறீங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் அவுட்ரேட்டட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட், அதை சேல் பண்ணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் உங்கள் ப்ராஃபிட் பயங்கரமாக பாதிக்கும். இதுதான் மிஸ்டேக் நம்பர் 9. மிஸ்டேக் நம்பர் 10 என்னென்னா, ஆல்ரெடி வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம், சம்பளம் எடுக்காமல் ஒரு தொழில் பண்ணுறது. ஏன் சம்பளம் எடுத்து நம்ம தொழில் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சம்பளம் எடுத்தால் தான் உங்கள் சம்பளத்தை வச்சு உங்களோட ஃபேமிலிக்கு என்ன தேவை, அது வந்து உங்களோட செலவாக இருக்கலாம், உங்கள் பர்சனலாக வாங்கின கடனாக இருக்கலாம், உங்களோட கமிட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சருக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பிளான் பண்ணி பண்ணுறதா இருக்கலாம். இது எல்லாமே இந்த சம்பளத்தில் தான் அடங்கும். இந்த சம்பளத்தை எடுக்காமல் நீங்கள் உங்கள் எப்போ தேவையோ அந்த பணத்தை வந்து உங்களோட கல்லாப்பட்டியிலேருந்து எடுத்து நீங்கள் வந்து அதை செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வந்து ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. இது நீங்களுமே பிரச்சனை பண்ணுவீங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இதே நம்மள்ட்ட வந்து ஒரு ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி வந்து கல்லாப்பட்டியில் எடுத்தால் அது திருட்டுன்னு சொல்கிறோம். ஒரு வரமுறை இல்லாமல் ஓனர் எடுத்தால் அது பேருமே திருட்டு தான். ஸோ தட் ஒரு வரமுறையோட நீங்கள் பணத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்கள் பிஸ்னஸை பாதிக்காமல் உங்கள் பர்சனல் ஃபினான்ஸ்ன்றது ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் பிஸ்னஸ்லேயுமே ப்ராப்ளம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் மிஸ்டேக் நம்பர் 10. இப்போது நம்ம 10 மிஸ்டேக்ஸ் பார்த்துட்டோம். இதோட சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டர்ன் ஓவருக்கு உள்ளே தான் உங்களோட லோன்ஸ் இருக்கணும். முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஃபினான்சர்ஸ் லோன் வாங்கக்கூடாது, பிஸ்னஸ் லோன்ன்ற அதிக வட்டியில் வாங்கக்கூடாது. அன்செக்யூர் லோன் சொல்லுவாங்க, அதுதான் பிஸ்னஸ் லோன் நான் சொல்கிறேன். எதுவுமே அடமானம் இல்லாமல் கடன் அது வாங்குறது. ஸோ பிஸ்னஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஓடிசிசி வாங்கினீங்கன்னா அதோட லிமிட்டுமே வந்து ஒரு 60 to 70% ஒரு வருஷத்தில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கடன் கட்டுற மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா வட்டி அதிகமாக கட்டிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் கடன்லேருந்து மீண்டு வரவே மாட்டீங்க. ஸோ மிஸ்டேக்ஸில் நம்ம பார்த்தது மாதிரி ஃப்ரீக்வன்சியாக உங்கள் பேங்க்கை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. உட்காந்து கால்குலேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வட்டி விகிதத்தில் இப்போ கரண்ட் பேங்க்கில் இருக்கீங்க, ஒருத்தர் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம போகிறதுனால எக்ஸிஸ்டிங் பேங்க்கில் என்னென்னலாம் நம்ம பெனால்ட்டி கட்ட வேண்டியது இருக்குது, புது பேங்க்குக்கு என்னென்ன சார்ஜஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது, இது நம்மளுக்கு எப்படி வட்டி விகிதத்தில் வந்து பாதிக்கப்படும் அப்படின்றத பாருங்கள். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட லோன்ஸ் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கலெக்ஷன்ஸை நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு சரக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி இவருக்கு கொடுத்தா பணத்தை வருமா வராதா அப்படின்றது ப்ராப்பராக அன்ரேட் பண்ணணும். முக்கியமாக உங்கள் எம்ப்ளாயி சொல்கிறதோ இல்லாட்டி இந்த கார்பரேட் கம்பெனியோட ப்ராடக்ட்டை நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்கிறத நம்பாதீங்க. நீங்கள் போய் மார்க்கெட் சர்வே பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கலெக்ஷனை கரெக்டாக கண்ட்ரோல் வச்சுக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸை ப்ராப்பராக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நியூ மணி கொண்டு வரும். நியூ மணி கொண்டு வந்தால் எக்ஸிஸ்டிங் டெட்டையும் ஓவர் ரேட்டையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் கேபிட்டல் அமௌண்ட்டை வந்து தேவையில்லாத டைவர்ட் பண்ணாதீங்க. அது எனிதிங் இருந்தாலும் சரி, அது நீங்கள் ரியல் எஸ்டேட் வாங்குறதாலும் சரி, புது பிஸ்னஸாக வாங்குறதா இருந்தாலும் சரி, அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அது பண்ணீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பான முறையில் பாதிக்கப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னோவேஷனாக விஷயங்கள் நீங்கள் நிறைய மைண்டில் ஏற்றிட்டே இருப்பீங்க. அது உங்கள் சோஷியல் மீடியாவாக வரலாம், இல்லாட்டி நீங்கள் நிறைய அசோசியேஷனில் இருப்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக புது ஐடியாஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் வச்சுருப்பீங்க. இது கம்ப்ளீட்டாக ஐடியாஸ் எடுத்து எது உங்களால் பண்ண முடியும், எது பண்ணால் இமீடியட்டாக ப்ராஃபிட்டபிள் வருமோ அதை மட்டும் பண்ணுங்கள். அனாவசியமாக சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஆனால் ரியலாக நம்ம போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டெஃபினெட்லி அது ப்ராஃபிட்டபிள் வராது. ஸோ ஃபேக்ட் என்ன இருக்குன்றதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவெடுக்கும் பட்சத்தில் உங்கள் காசு வீண் வரையும் ஆகாது. ஃபைனலாக சொல்கிறது மாதிரி உங்களோட கம்பெனிலேருந்து ப்ராப்பராக ஒரு சேலரி எடுங்க. அந்த சேலரி எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 30%, அதாவது உங்களோட செலவு 3 தான் இருக்கும் உங்களோட சேலரியில். ஒன்று வந்து உங்களோட குடும்ப செலவு, ஒன்று வந்து நீங்கள் பர்சனலாக வாங்கின கடன், அடுத்து வந்து உங்களோட கோல்ஸ். ஸோ இது 3மே சேர்ந்து எவ்வளோ பணம் வேணுமோ அந்த பணத்தை வந்து நீங்கள் சேலரி எடுங்க. நீங்கள் எடுக்கிற சேலரியில் 30% உங்கள் எக்ஸ்பென்சஸ்,
30% வந்து உங்களோட கமிட்மெண்ட் அண்ட் லோன்ஸ், பர்சனல் லோன்ஸ் தான் நான் சொல்றேன், பர்சனலாக நீங்க வாங்கின கடன். மிச்சம் இருக்கிற 40% உங்களோட ஃபியூச்சர் கோல்ஸ்க்கு நீங்க எடுத்து வைக்கும் பட்சத்தில் உங்க கம்பெனி நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க, $164 ட்ரில்லியன் வந்து உலகம் ஃபுல்லாக பிசினஸ் டெட் இருக்கு. இதுக்கு இருக்கிற முழுக்க காரணமே நம்மளோட ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இருக்கலாம இருக்கிறது தான், பர்டிகுலரா அந்த பிசினஸ் டெட்ஸ்ல. இப்போ சொன்ன டிப்ஸ் படி நீங்க கம்ப்ளீட்டா உங்களோட பிசினஸ் டெட்ஸை நீங்க சரி பண்ணீங்கன்னா உங்களோட டெட்ஸ் குறையும். இந்த மாதிரி எல்லாரும் பண்ணும் பட்சத்தில் உலகத்தோட டெட்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இதை கம்ப்ளீட்டா நீங்க பண்ணுங்க. வேற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.